இதுக்கு பின்னாடி ஒரு இடைத்தரகர்கள், இதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் இருக்காங்க. அப்போ ஒரு மூட்டை நெல் பிடிக்கிறதுக்கு 40லேருந்து 60 ரூபா வரலும் வாங்குறாங்க. கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா 40 ரூபா, கூட்டமே இல்லைன்னா 60 ரூபா. ஒரு சில நேரத்தில் தெரிஞ்சவங்கன்னா கம்மி, தெரியாதவங்கன்னா 60 ரூபா, 40 வாங்குறாங்க, 50 வாங்குறாங்க, 60 வாங்குறாங்க. எதுக்கு? யார்கிட்ட வாங்குறீங்க? நீங்கள் எதனா ஒரு விவசாயி பிரேஸ்லெட்டு போட்டுன்னு ஒரு ஃபார்ச்சுனர் காரில் இல்லை வந்து ஒரு 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 5000 ரூபா பணத்தை எடுத்து வச்சுன்னு சொருவிட்டு பிரேஸ்லெட்டு மோதம் எதனா வசதியாக பார்க்குறீங்களா? இந்த மாதிரி வரவங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது ஒரு வேட்டி ஒரு சொக்கா கசங்கி போய் அந்த நிலையில் வரவங்க கிட்ட 50 கொடு 40 கொடுன்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்களே, உங்களுக்கு எப்படி மனசாட்சி? யார் இதை கேட்கணும்? இந்த கோவம் யாருக்கு வரணும்? இது ஒரு லாரி ஷெட்டில் லாரி எல்லாம் அப்படியே நிற்கிது. மூணாவது நாள் லாரி நிற்கிறது. இது சரி மூவ்மெண்ட் ஆன லாரி 4 மணி நேரம் நிற்கிது. நான் கிட்டத்தட்ட 4 நாள் செலவு செய்தேன். நானும் அவங்க கூடவே இருந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, தஞ்சாவூர் பெரிய கோயில் பின்னாடி எத்தனை லாரி நிற்கிது பாருங்க. இப்படி ஒரு நெல் சம்பந்தமான விஷயம் 3 நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கவங்களுக்கு தெரியும். தூரல் போட்டுக்கிட்டு இது பழைய நியூஸ். இது நடவடிக்கை எடுத்திருந்தா கூட இந்நேரம் இதுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம. அதிகாரிங்க பொய் சொல்றாங்க, அமைச்சர்கள் பொய் சொல்றாங்க, முதலமைச்சருக்கு பாவம் தெரியல.